ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸில் என்னென்ன சில சப்ஜெக்ட் வந்து இருக்கோ, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பாலிட்டியில் நீங்கள் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி நீங்கள் எழுதுனீங்களாலும் சரி, இல்லை நான் அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிஓ வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரிப்ரேஷன் போட்டிருந்தாலும் சரி. ஓகேங்களா? இப்போ இந்த பாலிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணாதவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் இதை நோட்டில் இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், பாலிட்டி அப்படின்னா அரசியலமைப்பு. ஓகேங்களா? இந்திய, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 11th 12th இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதை வந்து பாலிட்டின்னு சொல்லுவோம். இதில் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி, இது ரெண்டுலேயுமே வந்து ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அண்டு பாலிட்டி, இது மூணுலேயுமே கவர் பண்ணி நமக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த பாலிட்டியில் நமக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஜாப்பை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு வந்து ரொம்பவே வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஏன்னா 0.5 கூட நிறைய பேர் வந்து ஜாப் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு மார்க்கோட வேல்யூ என்ன, 0.5 மார்க்கோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து இந்த ஷார்ட்கட் ஆர்டிகிள்ஸ்னால் நம்ம வந்து விதிகள்னு சொல்லுவோம். ஆர்டிகிள்ஸில் இதில் வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து பாருங்கள், +89. ஓகேங்களா? இதுதான் வந்து இதுக்குண்டான ஷார்ட்கட். பாருங்கள், 72 ஆர்டிக்கிள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். குடியரசுத் தலைவர் வந்து எந்தெந்த சமயத்துலலாம் அவருக்கு வந்து மன்னிப்பு வந்து வழங்கலாம் அப்படின்ற ஒரு அவருக்கு உண்டான அந்த பவர்ஸ் என்ன அப்படின்ற பற்றி இந்த 72 ஆர்டிக்கிள் வந்து நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? மரண தண்டனை வந்து ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஆனால் ஆளுநருக்கு வந்து அந்த அதிகாரம் கிடையாது. ஓகேங்களா? இங்கே 72 அப்படின்றது குடியரசுத் தலைவருடைய மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம். இந்த 161, இந்த 72ஓட +89 வச்சு நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 161 வரும். ஓகேங்களா? இந்த 161 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநருடைய மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம். இதை பற்றி வந்து இந்த 161 ஆர்டிக்கிள் சொல்லுது. அதேமாரி வந்து 73, இந்த 73 ஆர்டிக்கிள் என்னன்னா, மத்திய அரசின் அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்துதல், அவங்களுடைய அந்த பவர்ஸை வந்து எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அதை பற்றி 73 ஆர்டிக்கிள் சொல்லுது. இதோட வந்து 80 + 89 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 162. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசுடைய அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்துதல், இதை பற்றி வந்து சொல்லுது. இதில் வந்து பாருங்கள், குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? இந்த குடியரசுத் தலைவர் வந்து சென்ட்ரலில், நம்ம ஸ்டேட்டில் யார் இருப்பா, ஆளுநர். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் மத்திய அரசு. இது வந்து மத்திய அரசுனா அதுக்கு அந்த +89 வச்சு ஆட் பண்ணோம்னா மாநில அரசுக்கு உண்டான அதிகாரம் விரிவுபடுத்துதல். ஓகேங்களா? இது அப்படியே நீங்கள் வந்து நோட்டில் எழுதி வச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிக்கிள் பற்றி எதை சொல்லுது, இப்போது இந்த அட்டர்னி ஜெனரலில் பற்றின ஒரு ஆர்டிக்கிள் வந்து எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னா 76. ஓகேங்களா? இதை ஒரு இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு +89 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இதை வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணி நம்மளால் வந்து ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், 76 வந்து என்ன சொல்லுதுன்னா, அட்டர்னி ஜெனரல், இது வந்து சென்ட்ரலில் இருப்பார். அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றது வந்து 165 + 89 வந்து ஆட் பண்ணோம்னா 165. இது வந்து அட்வொகேட் ஜெனரலை பற்றி சொல்லுது. இங்கே வந்து 89, இந்த 89 வந்து நாடாளுமன்றத்தோடைய அமைப்பு, அதை பற்றி சொல்லுது. இங்கே வந்து 168, இதோட 89 வந்து ப்ளஸ் பண்ணோம்னா மாநில சட்டமன்றத்தோடைய அமைப்பு. ஓகேங்களா? சட்டமன்றம் அப்படின்றது நம்மளுடைய ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து 80, இந்த 80 வந்து என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களுடைய அமைப்பு. மாநிலங்களவைனா என்னென்னா ராஜ்யசபா. ஓகேங்களா? ராஜ்யசபா தான் வந்து நம்ம மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவோம். லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாலிட்டியில் நீங்கள் படிப்பீங்க.
நீங்கள் இது மாதிரி நோட்டில் வந்து எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பாலிட்டி படிக்கும்போது அப்படியே ரிலேட் பண்ணி படித்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம எப்போதுமே பிரதமரை பற்றி படிச்சிங்கன்னா அதுக்கு பிரதமரை பற்றி படித்து முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா முதலமைச்சரை படிச்சிடணும். ஓகேங்களா? ஏன்னா பிரதமருக்கு உண்டான பவர்ஸ், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டேட்டில் யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சிஎம். ஓகேங்களா? முதலமைச்சருக்கு இருக்குது. அதேமாதிரி சென்ட்ரலில் வந்து குடியரசுத் தலைவர் பற்றி படிச்சிங்கன்னா இங்கே ஸ்டேட்டில் வந்து கவர்னர், ஆளுநரை பற்றி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரெண்டுமே வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியே வந்துட்டுருக்கோம் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், பவர்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கணும். இப்படி படித்தா உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. சீக்கிரமாக வந்து அந்த போர்ஷனை வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் அப்போதைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து 169 வந்து என்ன சொன்னால் மாநிலங்களில் சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் ஒழிப்பு. சட்டப்பேரவை அப்படின்றது வந்து நம்மளுடைய சட்டமன்றம். சட்ட மேலவைனா இந்த மாநிலங்கள் இருக்குது பார்த்தியா, மேலே வந்து மாநிலங்களவைக்கு வந்து இன்னொரு பேர் வந்து மேலவைன்னு சொல்லுவோம். இங்கே கீழே வந்து அதாவது ஸ்டேட்டில் வந்து சட்ட மேலவை அப்படின்றது அங்கே உள்ள மாநிலங்களவை போல் இங்கே வந்து நம்ம ஸ்டேட்டில் சட்ட மேலவைன்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? அதோடைய உருவாக்கம் மற்றும் ஒழிப்பை பற்றி சொல்லுது 169 ஆர்டிக்கிள். அதேமாதிரி 82 இந்த 82 வந்து என்ன சொல்லுதுன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின் தொகுதி வந்து சரி செய்கிறது. இந்த தொகுதி வந்து எப்படி வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாப்புலேஷன் பேசிஸில் தான் வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய அந்த தொகுதிகளை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள் 82 இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னாடி தொகுதியை வந்து எப்படி வந்து ஈக்குவல் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இங்கே வந்து +89 வந்து ஆட் பண்ணோம்னா 171. இது வந்து என்ன சொல்லுதுன்னா மாநில சட்டமன்றத்தில் இதை வந்து எப்படி அமைக்கிறாங்க அப்படின்றத பற்றி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகிள் 83. இந்த 83 என்ன சொல்கிறேன், நாடாளுமன்றத்தோடைய காலம், அந்த பீரியட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட +89 இதை நான் சொல்ல வேணாம். +89 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே +89 தான் வரும். 172 அதை தான் நான் இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து உங்களுக்கு +89 தான். ஓகேங்களா? இந்த 83 வந்து என்ன சொல்லுதுன்னா நாடாளுமன்றத்தோடைய காலம். 172 வந்து சட்டமன்றங்களுடைய அந்த பீரியட் வந்து என்னன்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? இங்கே 84 வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதிகள், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அதை பற்றி சொல்லுது. 173 வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன், அவங்களுக்கு என்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எத்தனை இடத்துல வந்து போட்டியிடலாம் அந்த மாதிரியான சில நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் அது படித்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து ஒன்லி இந்த ஆர்டிகிள்ஸ்க்கு உண்டான ஒரு ஷார்ட்கட் மட்டும், நிமோனிக் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 86 வந்து என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் பேசுகிறதுக்கு அவரது தகவல்களை வந்து தெரிவிப்பதற்கான பவர்ஸை பற்றி சொல்லுது. அதேமாதிரி 175 வந்து சட்டமன்றத்தில் ஆளுநர் வந்து பேசுகிறதுக்கும் தகவல் தெரிவிக்கிறதுக்குண்டான பவர்ஸை பற்றி சொல்லுது. இங்கே வந்து குடியரசுத் தலைவர்னால் இங்கே வந்து ஸ்டேட்டில் வந்து ஆளுநர் வந்துடுவாங்க. ஓகேங்களா? 87 வந்து பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருடைய சிறப்பு அதிகாரம், அதோடைய சிறப்பு உரை அதை பற்றி சொல்லுது. இங்கே வந்து 176 வந்து சட்டமன்றத்தில் ஆளுநர், இங்கே குடியரசுத் தலைவர்னால் இங்கே வந்து ஆளுநருடைய சிறப்பு உரை. ஓகேங்களா? அவங்க எந்தெந்த சமயத்தில் வந்து உரையாற்றுவாங்க அதை பற்றின ஒரு டீட்டெயிலை வந்து எது சொல்லுன்னா 176. இங்கே ஆர்டிகிள் 74 வந்து என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருக்கு உதவ ஆலோசனை கூறுவதற்கான அமைச்சரவை, அந்த அமைச்சரவையை பற்றி 74 வந்து சொல்கிறாங்க. 163 ஆளுநருக்கு உதவ ஆலோசனை, இங்கே வந்து குடியரசுத் தலைவர்னால் இங்கே வந்து ஆளுநர். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு அமைச்சரவை இருப்பாங்க ஸ்டேட்டில், அங்கே சென்ட்ரலில் வந்து ஒரு அமைச்சரவை இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ஆலோசனை கூறுவதற்கான அந்த அமைச்சரவை, இது வந்து எதுனா ஆளுநருக்கு வந்து உதவுறதுக்கு. 163 இந்த ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்
75 இது வந்து மத்திய அமைச்சர்களுக்கான வேறு வகையங்கள். ஓகேங்களா? இங்கே வந்து 164 வந்து மாநில அமைச்சர்களுக்கான வேறு வகையங்களை பற்றி சொல்லுது. நீங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த பால்ட்டியில் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஷார்ட்கட் அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். இல்லைனா வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது என்ன மத்தியம் மாநிலம் அப்படி இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வந்து ஓரளவுக்குனாது அந்த பால்ட்டியை ஓரளவுக்குனாது அந்த அட்டவணைகள் அடுத்தது வந்து ஷெட்யூல் பற்றி நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து நான் கொடுப்பேன். ஷெட்யூல்லாம் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? கண்டிப்பாக ஷெட்யூல் பற்றி ஏதோ ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு வராமலாம் இருக்காது. அதேமாரி பிரதமர், பிரைம் மினிஸ்டர் அண்டு சீஃப் மினிஸ்டர் இது ரிலேட் பண்ணி ஏதோ ஒரு கொஸ்டின் வரும். அதேமாதிரி குடியரசுத் தலைவர் அண்டு ஆளுநர், கவர்னர் அதை பற்றி கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள் 77 வந்து மத்திய அரசாங்க அலுவல் நடைமுறை. ஓகேங்களா? அவங்களுடைய பணிகள், அவங்களுடைய ஒர்க் வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்க அந்த பற்றின விஷயங்கள் இருக்கும். 166 வந்து மாநில அரசாங்கத்தோடைய அலுவலக நடைமுறை பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே 78 வந்து பிரதமருடைய கடமைகள், பிரைம் மினிஸ்டருடைய அவங்களுடைய அந்த டியூட்டிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 167 வந்து முதலமைச்சருடைய கடமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸாக வரும். முதலமைச்சருடைய கடமைகளை பற்றி கூறும் ஆர்டிக்கிள் விதி என்ன அப்படின்னா 167. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 81 இது வந்து மக்களவையோட அமைப்பு, எப்படி வந்து மக்களவை வந்து அமைச்சிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி. அதேமாதிரி 170 வந்து சட்டப்பேரவைகளோட அமைப்பு. ஓகேங்களா? இங்கே வந்து சென்ட்ரல் வெர்சஸ் ஸ்டேட், நம்ம இதுக்கு முன்னாடி அதுதான் பார்த்தோம். இங்கே வந்து சென்ட்ரல் வெர்சஸ் வந்து ஸ்டேட்டு, இதுக்குமே வந்து ஷார்ட்கட் வந்து ப்ளஸ் அந்த 89 தான். இங்கே வந்து பாருங்கள் ஆர்டிகிள் 85 வந்து நாடாளுமன்றத்தோடைய கூட்டத்தொடர் வந்து எப்படி முடிவு பெறுறது, எப்படி வந்து கலைக்கிறாங்க அதை பற்றின ஒரு விஷயங்களை இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த வந்து 174 வந்து மாநில சட்டமன்ற அமர்வை தள்ளி வைக்கிறது, அதை பற்றி வந்து கலைக்கிறது. இந்த கூட்டத்தொடர்னாலும் அமர்வு அப்படின்னாலும் ஒன்று தான். அதை வந்து எப்படி தள்ளி வைக்கிறாங்க கலைக்கிறாங்க அதை பற்றி. இங்கே வந்து 88 அவைகள் தொடர்பாக அமைச்சர்கள் தலைமை வழக்கறிஞர்களுக்கு உண்டான உரிமைகள். ஓகேங்களா? அந்த தலைமை வழக்கறிஞர்கள் உண்டான உரிமைகள். இங்கே வந்து 177 சிஏஜின்னு சொல்லுவாங்க. அதை தலைமை வழக்கறிஞர்கள் வந்து சிஏஜின்னு சொல்லுவாங்க. 177 வந்து அவைகள் தொடர்பாக அமைச்சர்கள் மாநில தலைமை, இங்கே வந்து மத்திய தலைமை வழக்கறிஞர், இது வந்து மாநில தலைமை வழக்கறிஞர்களுக்கு உண்டான அந்த உரிமைகள், அவங்களுடைய ரைட்ஸ் வந்து என்னன்னு சொல்லி இதை வந்து சொல்லுது. இங்கே வந்து 105வது விதி ஆர்டிகிள் 105 வந்து என்ன சொல்லுதுன்னா நாடாளுமன்றம் மற்றும் உறுப்பினர்களுக்கு உண்டான உரிமைகள். ஓகேங்களா? இது வந்து 194 வந்து சட்டமன்றம் மற்றும் உறுப்பினர்களுக்கான, இங்கே நாடாளுமன்றம்னா இங்கே வந்து ப்ளஸ் 89 பண்ணோம்னா சட்டமன்றம். ஓகேங்களா? 110 இது ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கிள். 110 என்ன சொல்லுதுன்னா பண மசோதாவை பற்றி வந்து சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கிள் வந்து என்னென்னா 110. இது வந்து 2024 டிஓவில் ப்ரிலிம்ஸில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பண மசோதாவை பற்றி இந்த ஆர்டிக்கிளை பற்றி நீங்கள் அந்த கொஸ்டின் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஓ ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் இது இருக்கும். கூற்று காரணம் அந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் இது வந்து வந்திருக்கும். இங்கே வந்து பாருங்கள் 199 இது வந்து பண மசோதா முன்முடிவு அதை பற்றின விளக்கம். இது வந்து இதை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? ப்ளஸ் 89 பண்ணோம்னா இந்த 100வது ஆர்டிக்கிள் 100 வந்து என்ன சொல்லுதுன்னா அவைகளில் வாக்கெடுப்பு, அதாவது வந்து வாக்களிப்பு, காலி இடங்கள் குறைவன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அவைகளுடைய செயல்படக்கூடிய அந்த அதிகாரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மத்திய சென்ட்ரலில் இந்த வாக்கெடுப்பை பற்றி சொல்கிறது 100. 189 வந்து அவைகளில் வாக்கெடுப்பு, காலி இடங்கள், குறைவன் இருந்துச்சுன்னா அந்த அவைகள் வந்து செயல்படக்கூடிய அதிகாரம். இதை பற்றி மாநிலத்தில் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றினா 189 இந்த ஆர்டிக்கிள். ஓகேங்களா? 97 வந்து என்ன சொல்லுதுன்னா மக்களவை மாநிலங்களவை தலைவர் துணைத் தலைவருடைய சம்பளம் மற்றும் படிகள், அவங்களுக்கு உண்டான சேலரி அந்த பேசிஸ் வந்து எப்படி இருக்கும் அதை பற்றி 97 வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து 186
சட்டப்பேரவை, சட்ட மேலவை அந்த தலைவர், துணைத் தலைவருக்கு உண்டான சம்பளம், அவங்களுடைய படிகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுது. 98 வந்து நாடாளுமன்றத்தோடைய செயலகம், அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள். 187 சட்டமன்றத்தோடைய செயலகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள். 99 வந்து பாராளுமன்றத்தோடைய எம்பிக்களுடைய உறுதிமொழி. ஓகேங்களா, அவங்களுடைய அந்த அஃபர்மேஷன் எப்படி இருக்குது. 99 வந்து பார்லிமெண்ட்டோட எம்பிக்கள் வந்து எப்படி உறுதிமொழி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இங்கே 188 வந்து கீழே, அதாவது வந்து ஸ்டேட்டில் எம்எல்ஏக்களுடைய உறுதிமொழி வந்து எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுது. 101வது ஆர்டிக்கிள் வந்து எம்பிக்களுடைய பதவி வந்து காலியாகுது, எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் இந்த எம்பிக்களுடைய பதவி வந்து காலியாகும் அப்படின்னு சொல்லி 101வது ஆர்டிக்கிள் சொல்லுது. இதுவே வந்து 190 வந்து எம்எல்ஏக்களுடைய பதவி வந்து காலி ஆகிறத பற்றி சொல்லுது. ஓகேங்களா, இங்கே வந்து 102வது விதி வந்து எம்பிக்களுடைய தகுதி இழப்பு, அவங்களுடைய டிஸ்குவாலிஃபை, அதை பற்றி சொல்லுது. 191 ப்ளஸ் அந்த 89 வந்து ஆட் பண்ணால் 191 எம்எல்ஏக்களுடைய தகுதி இழப்பை பற்றி இதை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நோட் போட்டு நீங்கள் வந்து எழுதி வைங்க, உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும், உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.